சரியான வழி நடத்தினார், சரியான திசையில் வழி நடத்தினார். அகிம்சை தான் மிக உயர்ந்த தர்மம். ஸோ அதனால வந்து வேதங்களை நிராகரித்து விட்டார். அகிம்சையா இருக்க சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார், போதனை பண்ண ஆரம்பிச்சார். அவர் வந்து பல்வேறு யுகத்துல பல்வேறு வழியில பல்வேறு விதமாக அவதரிக்கிறார். ஸோ அசுரர்களையும் தண்டிக்கிறார், பக்தர்களை காப்பாற்றுகிறார். ஸோ அவர் வந்து ரெண்டுமே ஒண்ணுதான். அவர் தண்டிச்சாலும் அது நல்லதுதான், ஆசீர்வாதம் பண்ணாலும் நல்லதுதான். ஆனா வந்து தப்பு செய்யறவங்களுக்கு தண்டிக்கிறார், நல்லது செய்யறவங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஸோ அதனால வந்து அவர் தான் வந்து எல்லாரையும் படைத்து காத்து அழிப்பவர். அவர் தான் முழுவதும் கடவுள் பகவான். ஸோ அவர் வந்து உலகத்துல தர்மம் அதர்மம் எப்பவுமே இருக்கதான் செய்யும். ஆனா வந்து சில டைம்ல அதர்மம் வந்து ஆதிக்கம் செலுத்தும், சில டைம்ல தர்மம் ஆதிக்கம் செலுத்தும். ஸோ தர்மம் ஆதிக்கம் செலுத்துச்சுன்னா, சத்துவ குணம் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து தர்ம சிந்தனையோட இருப்பாங்க. கிருஷ்ணர் வந்து அதாவது பக்தியில இருந்தாங்க, பக்தி ஈடுபட்டாங்கன்னா தர்ம சிந்தனையோட இருப்பாங்க. மக்கள் வந்து சம குணத்தை இருந்தாங்கன்னா அதர்மத்துல இருப்பாங்க, அதர்ம செயல் அதிகமாகும். சமகுணம் அதிகமாக அதிகமாக அதர்மங்கள் அதிகமாகும். ஸோ கலியுகத்துல தமோகுணம் அதிகமாயிருச்சு, அதனால வந்து அதர்மம் அதிகமாயிருச்சு. அதனாலதான் அழிவு கூட அதிகமா இருக்கு. அதர்மம்ன்றது அழிவு தான். ஸோ பாத்தீங்கன்னா மகாபாரத போரோட பாத்தீங்கன்னா காரணம் வந்து அதர்மம் அதிகமா ஆனதுனாலதான் மகாபாரத போரே நடந்தது. ஸோ தர்மம்னு என்ன, ஒரு க்ஷத்ரியனுக்கு வந்து ஆட்சி செய்யணும், அதான் அவனோட தர்மம். அவனை ஆட்சி செய்ய விடாம வந்து அவனுக்கு வந்து அவனோட உரிமையை பறித்தார்கள். துரியோதனன் திருதராஷ்டிரன் மகன்களை துரியோதனன் வந்து ஒரு சத்திரியனின் ஒரு தர்மம் ஆட்சி செய்யும் ஒரு உரிமையை பறித்து விட்டார்கள். ஆட்சி செய்யும் உரிமையை பறித்து விட்டதால் அவர் வந்து போர் செய்ய வேண்டியதா போச்சு. ஸோ அப்ப வந்து பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கிறார். தர்மத்தை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும், அதர்மத்தை வந்து தூரமா இருக்கணும். தர்மம்னா என்ன, நம்ம தவறான பெண்கள் பழக்கம் இருக்கக்கூடாது, போதை மருந்து சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாட்டம் ஆடக்கூடாது. இதெல்லாம் அதர்ம செயல், இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம எப்போ இதெல்லாம் செய்யறோமோ அப்போ வந்து அதர்மம் வந்து ஆதிக்கம் செலுத்தும். இப்போ மக்கள் வந்து அதர்ம செயல்களை அதிகமாக செய்யறாங்க, அதனால வந்து இதெல்லாம் அதர்மம் ஆதிக்கம் செலுத்துது. மக்கள் வந்து போதை மரத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, சூதாட்டத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, தவறான பெண்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, தவறான பாலுறவுக்கு அடிமையா இருக்கிறாங்க, மாமிசம் சாப்பிட்றாங்க. எல்லாமே அதர்ம செயல். ஸோ அதர்ம செயல் அதிகமாக ஆயிடுச்சு இப்போ கலியுகத்தில். ஸோ பகவான் கிருஷ்ணர் எங்கே அவதரிச்சிருக்கிறார் நீங்கள் கேட்கலாம். ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து நாம ரூபத்தில் அவதரிச்சிருக்கிறார். அவருடைய நாமமும் அவரும் வேற கிடையாது. அதனால வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அவருடைய நாம ரூபத்தில் அவதரிச்சிருக்கிறார். கலிகாலத்தில் கிருஷ்ணர் வந்து அவரோட இந்த பாகவத புராணமா அது வந்து புத்தக வடிவில் அவதரிச்சிருக்காரு. இந்த பாகவத புராணமும் அவரோட புத்தக வடிவ அவதாரம் தான். வியாச மகர்ஷி தொகுத்து இருக்கிறார். வியாசரும் பகவான் கிருஷ்ணரின் ஒரு அவரோட அவதாரம் தான். வியாசரும் கூட அவர் தான் இந்த பாகவத புராணத்தை தொகுத்து இருக்கிறார். இந்த மகாபாரதத்தை அவர் தான் தொகுத்தார். இந்த மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பகவத்கீதை, ஒரு அத்தியாயம் தான் இந்த பகவத்கீதை. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸோ கலியுகத்துல பகவான் கிருஷ்ணர் வந்து நாம ரூபம் அவதரிச்சிருக்காரு சொன்னேன். ஸோ 500 வருடங்களுக்கு முன்பாக பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்தார். ஸோ கௌராங்க மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு அவதரித்து நித்யானந்த பிரபுவுடன் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்தார். ஹரிநாம பக்தியை பிரச்சாரம் செய்தார். ஹரி கிருஷ்ணா இயக்கத்தை தொடங்கி வைத்தார். 500 வருடங்களுக்கு முன்னாடியே தொடங்கி வைத்தார். அந்த பரம்பரையில் நாங்களும் வர்றோம். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை மிகவும் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தார் ஸ்ரீல பிரபுபாதர். ஸோ எப்பெல்லாம் அதர்மம் ஆதிக்க செலுத்தோ அப்போ வந்து பகவான் கிருஷ்ணர் அவதரிச்சிட்டார். கலியுகத்தில் வந்து பகவான் கிருஷ்ணர் அவதரிச்சிருக்கிறார். அதான் நாம ரூபத்தை அவதரிச்சிருக்கிறார். அதனால வந்து அவருடைய நாமத்தை நம்ம தினமும் ஜபிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று தினமும் நாம் அவருடைய திருநாமத்தை தினமும் நாம் வந்து உச்சரிக்க வேண்டும். அவர் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறார். நமக்கெல்லாம் கட்டளை இட்டிருக்கிறார். நம்ம 16 தினமும் ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் செய்ய வேண்டும்.
4 நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். மது, மாது, சூது, மாமிசத்தை தவிர்க்க வேண்டும். கிருஷ்ண பிரசாதத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பக்தர்களின் சங்கத்தில் இருக்க வேண்டும். பாரதத்தை படிக்க வேண்டும். போன்ற விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு சில கட்டளைகளை இட்டுள்ளார். சத் சங்கத்திலே இருக்க வேண்டும். பக்தர்களின் சங்கத்திலே இருக்க வேண்டும். பகவான் கிருஷ்ணர் கலியுகத்துல நாம ரூபமா அவதரிச்சிருக்கிறார். அதனால நாம் அனைவரும் பகவான் கிருஷ்ணரின் நாம ரூபத்தை வழிபட வேண்டும். அவர் திருநாமத்தை ஜபிக்க வேண்டும். அவரோட விக்கிரக வழிபாடு செய்ய வேண்டும். ஜெகநாதர், பூரி ஜெகநாதரிலும் அவரோட திருவுருவம் உள்ளது. ஸோ நம்ம வந்து விஷ்ணுவை வழிபட வேண்டும். கிருஷ்ணரை வழிபட வேண்டும். சைதன்ய மகாபிரபுவையும் வழிபட வேண்டும். போலி கடவுள்களை, போலியான அவதாரங்களை நாம் தூர வைத்து விட வேண்டும். போலியான பல்வேறு பாபாக்கள், பல்வேறு சாமிஜிகள், பல்வேறு அம்மாக்கள் அவதரித்து உள்ளதாக பிரச்சாரம் செய்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். சாஸ்திரங்களை குறிப்பிடப்படாத எந்த நபரையும் நாம் அவதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பல்வேறு போலியான சாமியார்கள் ஒரு தொழிலாக மாற்றி விட்டார்கள். அவதாரம் ஆவது என்பது ஒரு தொழிலாக மாறிவிட்டது. ஆத்மா பரமாத்மா எப்போதும் ஒன்றாக முடியாது. ஆத்மா பரமாத்மா வெவ்வேறானவைகள். ஆத்மா ஒரு சிறு அணு ஆத்மா, பரமாத்மா விபு. அதனால அந்த சிறிய அணு ஆத்மாக்களான இந்த பல்வேறு சாமியார்கள், போலி சாமியார்கள் தானே கடவுள் என்று போலித்தனமா பிரகடனப்படுத்தி கொண்டு தொழில் செய்கிறார்கள். ஒரு வயிற்று பிழைப்புக்காக ஏதோ ஒரு தொழில் செய்தார்கள் என்னால் அது நியாயமானதாக நம்ம கருதலாம். அவர் ஏமாற்றுவதே ஒரு மிகப்பெரிய தொழிலாக செய்து, அது கடவுளின் பேரில் ஏமாற்றுவதாக, கடவுளாக ஏமாற்றுவது என்பது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. நாம் அவரிடமிருந்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிலர் அவரே ஒரு சிலரை கடவுளாக பிரகடனப்படுத்தி விடுகின்றனர். ஸோ கடவுளின் சக்தி என்பது என்னவென்று தெரியாமலேயே யாரோ ஒரு மனிதனை கடவுள் என்று அறிமுகப்படுத்தி பிரச்சாரப்படுத்தி விடுகிறார்கள். ஸோ பல்வேறு நபர்கள் உள்ளனர். அவர்கள் சாஸ்திரங்கள் குறிப்பிடப்படாத எவரையும் நாம் அவதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் குரு சீர பரம்பரையில் வருவார். ஆச்சாரியராக அவதரிப்பார் அல்லது ஒரு பக்தராக அவதரித்திருக்கிறார். சைதன்ய மகாபிரபு ஒரு ஆச்சாரியராக, ஒரு பக்தராக அவதரித்திருக்கிறார். நான் பகவான் கிருஷ்ணர் எப்பவுமே வந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் வர்றப்போ பாத்தீங்கன்னா பல்வேறு சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும், எல்லாம் செழிப்பா இருக்கும். அப்போ மக்கள் இன்பமா இருப்பாங்க அவர் அவதரிக்கிற நேரத்துல. அவர் அவதரித்த உடனே அனைத்தும் செழிப்படையும், அனைத்தும் நல்ல நிலையில் வரும். அதான் அவர் அவதரித்துக்க காரணம். இப்போ அரக்கர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அதனாலதான் துன்பம் அதிகமா இருக்கு. தவறான கடவுள்களை வழிபட்டு தவறான திசையில் நாம் சென்றோம் ஏனால் பகவான் நம்மை காப்பாற்ற மாட்டார். பகவான் கிருஷ்ணரை மட்டுமே நாம் இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவரை அங்கீகரித்து அவரை மட்டுமே வழிபட்டு வேற யாரையும் வழிபடாமல் நாம் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செல்வ நிலையில், அதாவது சிறப்பாக வாழ முடியும். அல்லது நாம் போலி கடவுள்களை வழிபட்டால் துன்பமே நமக்கு கிடைக்கும். பக்தர்களை காத்து, அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். பரித்ரணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நான் யுகந்தோறும் தோன்றுகிறேன். ஸோ பகவான் கிருஷ்ணர் பக்தர்களை காப்பாற்றுறார், தீயவர்களை அழிக்கிறார், தர்மத்தை நிலைநாட்டுகிறார். ஒவ்வொரு யுகத்திலும் அவர் தோன்றுகிறார். ஸோ கலியுகத்தில் அவர் அவதரிச்சிருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கிறார். பொருளில் என்ன எழுதியிருக்காரு பிரபுபாத் என்ன எழுதியிருக்காரு பார்ப்போம். பகவத்கீதையின்படி சாது என்றால் கிருஷ்ணர் உணர்வு உடையவராக குறிக்கும், உஷ்ண உடல் உடையவனை குறிக்கும். ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்காதது போல தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் தகுதிகளை முழுமையாக பெற்றிருந்தால் அவனை சாது என்று அறிந்து கொள்ள வேண்டும். துஷ்கிருதாம் என்னும் சொல் கிருஷ்ண உணர்வை அலட்சியம் செய்பவனை குறிக்கின்றது. இத்தகைய துஷ்டர்கள் துஷ்கிருதாம் பௌதிக கல்வியினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் முட்டாள்களாகவும் மனிதரில் கடைநிலையில் உள்ளவர்களாகவும் வர்ணிக்கப்படுகின்றனர். அதே சமயம் கல்வி அறிவும்
உயர் பண்பாடும் இல்லாதவனாக இருந்தாலும் 100% கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பவன் சாதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். நாஸ்திகர்களை பொறுத்தவரை கம்சன், ராவணன் போன்ற அசுரர்களை அவர் வதம் செய்கிறார் என்ற போதிலும் அவர்களை அழிப்பதற்காக தோன்ற வேண்டிய அவசியம் முழுமுதற் கடவுளுக்கு இல்லை. அசுரர்களை அழிக்கும் திறன் வாய்ந்த பிரதிநிதிகள் பலர் அவரிடம் உள்ளனர். எனவே அசுரர்களால் எப்போதும் தொல்லைக்கு உள்ளாக்கப்படும் தனது களங்கமற்ற பக்தர்களின் மகிழ்ச்சிக்காகவே பகவான் தோன்றுகின்றார். தனது சொந்த உறவினராக இருந்தாலும் அசுரன் பக்தனுக்கு தொல்லை தருகிறான். இரண்யகசிபுவின் மகனாக இருந்த போதிலும் பிரகலாத மகாராஜர் தனது தந்தையினால் மாபெரும் துன்பத்திற்கு உள்ளானார். கிருஷ்ணர் தங்களது மகனாக பிறக்கப் போகிறார் என்ற காரணத்தால் தேவகியும் கம்சனின் சகோதரி கிருஷ்ணரின் தாய் அவரது கணவர் வசுதேவரும் கம்சனால் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டனர். எனவே கம்சனை கொல்வதற்காக என்பதை விட தேவகியை காப்பதற்காகவே ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றினார். ஆனால் இவை இரண்டும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட்டன. எனவேதான் பக்தர்களை விடுவிக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் பல்வேறு அவதாரங்களில் பகவான் தோன்றுவதாக இங்கு கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணதாச கவிராஜரின் சைத்தன்ய சரிதாமிரத்தில் உள்ள மத்திய லீலை 20.263-64 பின்வரும் பதங்கள் அவதார தத்துவங்களை சுருக்கமாக கூறுகின்றன. सृष्टि हेतु ये मूर्ति प्रपंच अवतारे से ईश्वर मूर्ति अवतार नाम धरे मायादीत परव्यो में सफार अवस्थान विश्वे अवतारी धरे अवतार नाम. ஜட உலகில் தோன்றுவதற்காக முழுமுதற் கடவுள் தனது திருநாட்டிலிருந்து கீழிறங்கி வருகிறார். அவ்வாறே அவர் தோன்றும்போது அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மீக உலகில் நிரந்தரமாக உள்ள இந்த ரூபங்கள் பௌதிக படைப்பிற்குள் தோன்றும் போது அவதாரம் என்ற பெயரை பெறுகின்றனர். புருஷ அவதாரங்கள், குண அவதாரங்கள், லீலா அவதாரங்கள், சக்தி அவசேஷ அவதாரங்கள், மன்வந்தர அவதாரங்கள், யுக அவதாரங்கள் என்று பல்வேறு அவதாரங்கள் உள்ளன. அகிலமெங்கும் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் தோன்றுகின்றனர். ஆயினும் பகவான் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களின் மூல புருஷர் ஆவார். தனது விருந்தாவன லீலைகளை காண்பதற்கு பேராவல் கொண்டிருந்த தூய பக்தர்களின் ஏக்கத்தை தீர்ப்பது என்னும் முக்கிய நோக்கத்திற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றுகிறார். எனவே கிருஷ்ண அவதாரத்தின் முக்கிய காரணம் அவரது களங்கமற்ற பக்தர்களை திருப்தி செய்வதே ஆகும். பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் தானே அவதரிப்பதாக கூறுகிறார். இக்கூற்று கலியுகத்திலும் அவர் அவதரிப்பதை காட்டுகின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலம், அதாவது நிறைய மக்களுடன் இணைந்து திருநாமத்தை பாடுவதன் மூலம் கிருஷ்ண வழிபாட்டையும் கிருஷ்ண உணர்வையும் பாரதம் முழுக்க பிரச்சாரம் செய்த பகவான் சைத்தன்ய மகாபிரபுவே இக்கலியுகத்தின் அவதாரம் ஆவார். இந்த சங்கீர்த்தன கலாச்சாரம் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பரவும் என்று அவர் முன்னரே கூறியிருந்தார். முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்யரை பற்றிய விளக்கங்கள் உபனிஷத்துகள், மகாபாரதம், பாகவதம் போன்ற வேத நூல்களின் ரகசியமான பகுதிகளில் நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தர்கள் சைத்தன்யரின் சங்கீர்த்தன இயக்கத்தால் மிகவும் கவரப்படுகின்றனர். இந்த அவதாரத்தில் பகவான் துஷ்டர்களை கொல்வதில்லை, மாறாக தனது காரணமற்ற கருணையின் மூலம் அவர்களை விடுவிக்கின்றார். இது மிக மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம். அவர் எதுக்காக அவதரிக்கிறாருன்னா பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக அவதரிச்சிருக்கிறார். அப்புறம் துஷ்டர்களை அழிக்கிறார், தர்மத்தை நிலைநாட்டுறார். ஒவ்வொரு யுகத்திலும் அவர் அவதரிக்கிறார். பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக, இரண்யகசிபுவை வதம் செய்வதற்காக அவதரித்தார். நரசிம்மராக அவதரித்தார். பிறகு ராமராக அவதரித்து ராவணனை கொன்றார். கிருஷ்ணராக அவதரித்து கம்சனை கொன்றார். பல்வேறு அரக்கர்களை கொன்றார். சிசுபாலனை கொன்றார். தந்தவக்ரனை கொன்றார். பல்வேறு அரக்கர்களை கொன்றார். பக்காசுரன், அகாசுரன், வியோமாசுரன், சகடாசுரன், பூத்தனா, பல்வேறு பவுண்டரக்கன், பல்வேறு அரக்கர்களை கொன்றார். முத்துக்குந்தன், பல்வேறு அரக்கலை பகவான் கிருஷ்ணர் கொண்டிருக்கிறார்.
ஸோ துஷ்டர்களை அழித்தார். ஸோ பக்தர்களை காப்பாற்றுகிறார், தர்மத்தின் கொள்கையை நிலைநாட்டுகிறார். ஸோ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்படி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஏன்னா மூன்று குணங்கள் இருக்கிறதுனால மக்கள் வந்து இந்த மூன்று குணங்களின் பிடியில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குணத்தின் பிடியிலும் காலத்தின் பிடியிலும் நம்ம இருக்கிறோம். ஸோ குணத்தின் பிடியில் இருக்கிறதுனால நம்ம நல்லவர்களும் கெட்டவர்களாக மாறி விடுகிறார்கள் சில நேரத்தில். பிறகு காலத்தின் பிடியில் இருக்கிறதுனால சில டைம்ல நல்லவர்களும் கெட்டவர்களாக செயல்பட்டு விடுகின்றனர். காலத்தின் பிடியிலும் குணத்தின் பிடியிலும் நாம் இருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா சமூக குணத்தில் இருக்கிறப்போ வந்து நம்ம இறைவனை எதிர்க்கிறோம். நான் தான் இறைவன் என்றும் இறைவனை இல்லை என்றும் அந்த மாதிரி நம்ம வந்து தப்பா பேசுறாங்க மக்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மனு சமீதையை தெரிஞ்சிருக்காங்க, மனு சமயத்தை எதிர்த்து இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் வந்து இந்த பிராமண பண்பாடு, கிருஷ்ண பக்தி, அதாவது இந்த பிராமண கலாச்சாரத்துக்கு எதிராக செயல்படுத்துறாங்க, பசுமாடு வதம் செய்யறாங்க. இதெல்லாம் வந்து அதர்ம செயல்கள். கலியுகம்னாவே இதுதான் அதிகமா இருக்கும். மது, மாது, சூது, மாமிசம் போன்ற அதர்ம செயல்கள் அதிகமா இருக்கு. பிறகு பசுமாடு அழிக்கிறாங்க, பிராமண கலாச்சாரத்தை வந்து எதிர்க்கிறாங்க. உலகம் முழுதும் இவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து சைதன்ய மகாபிரபு அவதரிச்சிருக்கிறார். 500 வருடத்துக்கு முன்னாடி அவதரிச்சிருக்கிறார். ஹரிநாம பிரச்சாரம் செய்து உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்தை செய்துள்ளார். இப்போ உலகம் முழுவதும் ஹரே கிருஷ்ணா இயக்கம் வந்து பரவி உள்ளது. அது சில பிரபுபாதருடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சார பணி. அதன் பலன்தான் நாம் வந்து அனுபவித்துக் கொண்டுள்ளோம். ஸோ ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான ஸ்லோகம் இது. ஸோ பல்வேறு போலி சாமியார்கள், போலி கடவுள்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம அங்கீகரிக்க கூடாது. ஸோ சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படாத நபரை நம்ம வந்து பகவானாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இங்க வந்து பகவான் வந்து பல்வேறு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளார். அவர் வந்து பாகவத புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒரு சங்கீர்த்தன இயக்கத்தோடு செய்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது, பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலம், அதாவது நிறைய மக்களுடன் இணைந்து திருநாமத்தை பாடுவதன் மூலம் கிருஷ்ண வழிபாட்டையும் கிருஷ்ண உணர்வையும் பாரதம் முழுக்க பிரச்சாரம் செய்த பகவான் சைத்தன்ய மகாபிரபுவே கலியுகத்தின் அவதாரம் ஆவர். சைத்தன்ய மகாபிரபு தான் கலியுகத்துல அவதாரம். அவர் தான் வந்து அவதாரம், கலியுக அவதாரம். அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு தான். இந்த சங்கீர்த்தன கலாச்சாரம் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பரவும் என்று அவர் முன்னரே கூறியிருந்தார். ஸோ வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் வந்து இந்த ஹரிநாம சங்கீர்த்தன இயக்கம் வந்து பிரச்சாரம் செய்யப்படும். முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்யரை பற்றிய விளக்கங்கள் உபனிஷத்துக்கள், மகாபாரதம், பாகவதம் போன்ற வேத நூல்களின் இரகசியமான பகுதிகளில் நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீகிருஷ்ணர் பக்தர்கள் சைதன்யரின் சங்கீர்த்தன இயக்கத்தால் மிகவும் கவரப்படுகின்றனர். இந்த அவதாரத்தால் பகவான் துஷ்டர்களை கொள்வதில்லை, மாறாக தனது காரணமற்ற கருணையின் மூலம் அவர்களை விடுவிக்கின்றார். சைத்தன்ய மகாபிரபு வந்து கலியுகத்துல வந்து அவதரித்திருக்கிறார். ஆனா வந்து இப்ப வந்து பல்வேறு யுகத்துல வந்து அரக்கர்களை அழித்தார், துஷ்டர்களை அழித்தார். ஆனால் இப்போ வந்து துஷ்டர்களை வந்து உடல் ரீதியாக அழிப்பதில்லை. அவரது துஷ்ட குணங்களை அழிக்கிறார், துர்குணங்களை அழிக்கிறார். ஒரு தாயாரின் உருவத்தில் வந்துள்ளார். அதாவது ஒரு தாயை போல் லக்ஷ்மி ஒரு, அதாவது ராதையின் ஒரு பாவத்தை, ஒரு தாயாரின் பாவத்தை ஏற்று வந்துள்ளார். தாய் தான் வந்து குழந்தையில் இருக்கக்கூடிய துஷ்ட குணங்களை அழிப்பவர் தான் தாயார். ஸோ மகாலட்சுமி அவர் தான் அந்த ராதையாக அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு பக்தராக அவதரித்திருக்கிறார். ஸோ தர்மத்தின் கொள்கைகள் மகாலட்சுமி தாயாரிடம் உள்ளது. ஸோ அந்த தர்மத்தின் கொள்கைகளை வந்து அவரே வந்து ஒரு தாயாரை போல் அவதரித்து, ஒரு பக்தரை போன்று அவதரித்து மிகவும் கருணை வாய்ந்தவராக மாறி
மிகவும் கருணை வாய்ந்தவராக இருந்து காரணமற்ற கருணையின் மூலம் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்திருக்கிறார். யார் வந்து தகுதி வாய்ந்தவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று எந்த ஒரு பாகுபாடுமின்றி ஜாதி மதம் இனம் அது எந்த ஒரு பாகுபாடுமின்றி உயர்ந்த தாழ்ந்த என்ற எந்த பாகுபாடுமின்றி அனைவருக்கும் கிருஷ்ண பிரேமையை அளித்துள்ளார். மிகவும் காரணமற்ற ஒரு கருணை வாய்ந்த ஒரு மிகவும் கருணை வாய்ந்த அவதாரம். கருணா சிந்து தீனபந்து ஜெகத்பதி. நாம் வந்து அதனால வந்து தினமும் நாம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தை ஜபிக்க வேண்டும். பஞ்சதத்துவ மந்திரத்தை முதல் சொல்ல வேண்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்தருந்தா. இந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை முதல் சொல்ல வேண்டும். பிறகு ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். குறைந்தது 108 தடவையாவது சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு அதிகமாகவும் சொல்லுங்கள். 108 சொல்லுங்க, 256 சொல்லுங்க, 216 சொல்லுங்க. அது மாதிரி 108 × 2 3 4 5 6 7 8 10 16 வாட்டி நாங்க சொல்றோம். நீங்க எவ்வளவு சொல்லலாம். 108 × 2 108 × 4 108 × 6 அந்த மாதிரி இங்க சொல்லிட்டே போலாம். ஒரு எண்ணிக்கையா இருக்கணும். தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில சொல்லுங்க. அது அதையே தினமும் பழக்கம் படுத்திட்டு சொல்லுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹரிநாமத்தை நம்ம வந்து தினமும் சொல்லணும். அப்பதான் அந்த மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். நம்ம மனசு சுத்தம் அடையும். அசுத்தங்கள் அதிகமா இருக்கு உலகத்துல. அசுத்தங்களை சுத்தம் படுத்தணும்னா அந்த ஹரிநாமத்தை நம்ம தினமும் ஜபம் செய்யணும். அவர் தான் நம்மளை விடுவிக்கிறார். மனசுலதான் அனைத்து அசுத்தங்களும் இருக்கு. மனசுலதான் அனைத்து தீய விஷயங்களும் மனசுலதான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்ற அனைத்து பொறாமைகள் போன்ற அனைத்து வந்து தீய விஷயங்களும் காமம், பேராசை, பொறாமை, மோகம், மயக்கம், எல்லா தீய விஷயங்களும் மனசுலதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அத மனசு சுத்தம் செய்யணும். எப்படி சுத்தம் செய்யறதுன்னா அந்த மந்திரத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை தினமும் சொன்னீங்கன்னா இந்த மனசு வந்து சுத்தம் அடையும். இந்த மனசு சுத்தம் அடைஞ்சிச்சுன்னா நீங்க வந்து பகவானை வந்து நீங்க வந்து உணரலாம். உங்க உடம்புலே, அதாவது நம்ம உடம்புலே பகவான் இருக்கிறார். அதை நம்ம உணரலாம். மனசு சுத்தம் அடையணும். இப்ப அடுத்தவங்களையும் நம்ம வந்து நல்லபடியா நம்ம வந்து நல்லபடியா நம்ம வந்து மதிப்போம், கௌரவிப்போம். அவங்களையும் நம்ம வந்து அங்கீகரிப்போம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம அரக்கத்தன்மை, அதாவது பொறாமை எல்லாம் இருக்கிறதுனால மற்றவங்களை நம்ம வந்து எதிர்க்கிறோம். அல்ல அவங்க மேல பொறாமை கொள்றோம். ஒரு போட்டி, பொறாமை, பேராசை எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா அடுத்தவங்களை நம்ம வந்து மதிக்கிறது இல்லை. நம்ம சுயநலனுக்காக நம்ம வந்து மற்றவங்களை பயன்படுத்திக்கிறோம். நம்ம சுயநலுக்காக மற்றவங்களை அழிக்கிறோம். மற்ற விலங்குகளை அழிக்கிறோம். நம்ம உணவுக்காக நம்ம வந்து விலங்குகளை அழிக்கிறோம். ஸோ நம்ம எது சாப்பிட்டாலும் வந்து பகவான் கிருஷ்ணர் நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடணும். அப்பதான் பாவ விடைகள்லேருந்து விடுபடுவோம். ஸோ அதனால வந்து நம்ம வந்து பகவத்கீதையை மேலும் படிப்போம். ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதः யக்த்வா தேயம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் பதிகள் பிறவி எடுப்பதில் அர்ஜுனா அவன் இந்த நித்திய உலகை அடைகின்றான். யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணரை பத்தி, அவரை எப்படி தோன்றினார், அவர் என்ன செய்தார், அவர் வந்து லீலைகள் செய்தார் இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த உடலை விட்ட பிறகு இந்த பௌதிக பிறப்பு எடுக்கிறது இல்லை, அவங்க வந்து நித்திய உலகை அடைகின்றனர் கிருஷ்ணர் சொல்றார். அதனால வந்து பகவான் கிருஷ்ணர் என்னென்ன செய்தார்னு தெரிஞ்சுக்கணும். அவர் எங்க தோன்றினார், என்ன செய்தார் போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இந்த உடலை விட்ட பிறகு நம்ம வந்து மறுபடியும் இந்த உலகத்தை பறக்கிறது இல்லை, ஆன்மீக உலகத்தை நம்ம நோக்கி அடையிறோம். பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை நம்ம தினமும் கேட்கணும், நம்ம பேசணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நம்ம இந்த உடலை விட்ட பிறகு, தற்காலிகமான உடலை விட்ட பிறகு நிரந்தரமான ஒரு உடலை நம்ம வந்து ஆன்மீக உலகத்தை அடையலாம்.
பகவான் பொருளுரை என்ன எழுதியிருக்கார் பாப்போம் பிரபுபாத். பகவான் தனது திவ்யமான லோகத்திலிருந்து இறங்கி வருவதை பற்றி ஏற்கனவே 6வது பதத்தில் விளக்கப்பட்டது. பரமபுருஷ பகவானின் பிறப்பை பற்றி உண்மையை அறிந்தவன் பௌதீக பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றவன் ஆவான். எனவே அவன் தனது தற்போதைய பௌதீக உடலை நீத்தவுடன் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்புகிறான். பௌதீக பந்தத்திலிருந்து ஆத்மா விடுதலை பெறுவது எளிதானதல்ல. அருவவாதிகளும் யோகிகளும் பற்பல துன்பத்திற்கும் பிறவிகளுக்கும் பிறகே முக்தி அடைகின்றனர். ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த உலகத்துல இருந்து நம்ம விடுதலை அடைகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா நம்ம பகவான் கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுனாலையும் பேசுறதுனாலையும் கிருஷ்ண பக்தர்களுக்கு தொண்டு செய்வதனாலையும் அவரோட சங்கத்துல இருப்பதுனால நம்ம வந்து இந்த உடலை விட்ட பிறகு ஆன்மீக உலகத்தை அடையலாம். ஆனா சத்சங்கத்துல இருக்கிறது மிகவும் முக்கியம். ஸோ இந்த உலகத்துல வந்து விடுதலை அடையணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம வந்து சத் சங்கத்துல இருக்கணும், பக்தர்களின் சங்கத்திலே இருந்தால் வந்து நம்ம வந்து ஈஸியாக விடுதலை பெற முடியும். அருவவாதிகள் பார்த்தீங்கன்னா, யோகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பற்பல துன்பத்திற்கும் பிறவிகளுக்கும் பிறகுதான் முக்தி அடைகிறாங்க. ஸோ அந்த காலத்துல வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து துஷ்டர்கள் வந்து உடனடி தண்டனை கொடுத்துட்டார். அதனால அவங்க மோட்சமும் அடைஞ்சிட்டாங்க. மகாபாரத போர்ல இறந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணரோட தண்டனை தான் அது. ஒரு விதமான தண்டனை. தண்டனை பெற்றவர்கள் எல்லாம் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. பகவான் கிருஷ்ணர் எப்போ தண்டனை கொடுக்குறாரோ அப்போ உடனடியாக அவங்களுக்கு வந்து இந்த பாவத்தை வந்து விடுபட்டுறாங்க, அவங்க மோட்சம் அடைஞ்சிடுறாங்க. அதனால வந்து அரசர்கள் தண்டனை கொடுப்பது நல்லது தான். அந்த தீயவர்களுக்கு வந்து அரசாங்கமும் அந்த நீதியும் தண்டனை கொடுப்பது என்பது சிறந்த விஷயம் தான். ஏனென்றால் அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைகின்றனர். அப்போது வந்து அவர்கள் வந்து வேறொரு நல்ல பிறவி கிடைக்கும் அவர்களுக்கு. அதனால வந்து நம்ம வந்து இந்த மகாபாரத போர் வந்து மிகவும் புனிதமான ஒரு போர் தான், தர்ம யுத்தம். ஸோ தர்ம யுத்தத்துல இறந்தோம்னா நம்ம மேல் உலகத்தை அடைவோம். அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த யுத்தத்தை செய்யன்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு வந்து ஊக்குவிக்கிறார். இறைவனின் பிரம்ம ஜோதியில் கலக்கும் அவர்களது முக்தியும் முழுமையானதல்ல. இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பும் அபாயம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இறைவனின் உடல் மற்றும் செயல்களின் தெய்வீக இயற்கையை அறிந்துள்ள பக்தன் உடலை நீத்த பின் இறைவனின் திருநாட்டை அடைவதுடன் இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பி வரும் அபாயத்திலிருந்து விடுபடுகின்றான். ஆனா வந்து இந்த பகவானை வந்து எதிரியா நினைச்ச அந்த அரக்கர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்ம ஜோதியில வந்து கலக்குறாங்க. பக்தர்கள் தான் வைகுண்ட லோகத்துக்கு போறாங்க, பக்தர்கள் தான் கோலோக பிருந்தாவனத்துக்கு போறாங்க. அவங்க மனோநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த பாவத்துல அவங்க தொண்டு செய்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த லோகத்துக்கு போவாங்க. இப்போ வந்து பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரை வந்து தாட்சி பாவத்துல சேவை செய்யக்கூடியவர்கள் வந்து வைகுண்ட லோகத்துக்கு போவாங்க. சக்கிய பாவத்துல சேவை செய்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து அயோத்தியாவுக்கு போகலாம். அயோத்தியா தாமம் சக்கிய பாவத்துல, துவாரகா தாமம், அயோத்தியா தாமம் இதுக்கெல்லாம் போகலாம். தாட்சி பாவத்துல வைகுண்ட லோகத்துக்கு போகலாம். வாத்சல்ய பாவம்னா கோலோக பிருந்தாவனத்துக்கு போகலாம். வாத்சல்ய பாவம். மாதுரிய பாவம்னா பிருந்தாவனத்துக்கு போகலாம். வாத்சல்ய பாவம், மாதுரிய பாவம் பிருந்தாவனத்துக்கு போகலாம். தாட்சி பாவனா வைகுண்டத்துக்கு போகலாம். சக்கிய பாவனா துவாரகா, மதுரா, துவாரகா. சக்கிய பாவனா பிருந்தாவனத்துக்கு கூட போகலாம். ஸோ ஒவ்வொரு லோகத்துக்கு வந்து ஒவ்வொரு விதமான பாவங்கள் உள்ளன. ஸோ அனைத்து லோகத்திலையும் இந்த பாவங்கள் உள்ளன. வைகுண்ட லோகத்தில் கூட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மாதுரிய பாவம் இருக்குது. லக்ஷ்மி, ஸ்ரீதேவி, பூதேவி சமேத பெருமாள் இருக்கிறார். ஸோ அங்கே அதிகமான தாட்சி பாவம் உள்ளது வைகுண்ட லோகத்தில். மாதுரிய பாவமும் உள்ளது. பிறகு பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட மாதுரிய பாவம் உள்ளது. அங்கே கூட பார்த்தீங்கன்னா தாட்சி பாவம், சத்திய பாவம், வாத்சல்ய பாவம் எல்லா லோகத்திலையும் இந்த பாவங்கள் உள்ளன. வைகுண்ட லோகத்தில் பார்த்தீங்கன்னா வாத்சல்ய பாவம் குறைவா இருக்கு. அங்கே வந்து பகவான் கிருஷ்ணருக்கு அப்பா யாரும் கிடையாது. ஸோ ஆனால் வந்து கோலோகத்தில் பார்த்தீங்கன்னா பிருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணருக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க.
ஸோ அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணருக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. ஸோ மதுராவில் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணருக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பாவங்கள் ஒவ்வொரு லோகத்திலும் ஒவ்வொரு விதமான பாவங்கள் உள்ளன. அந்தந்த அவர்கள் உள்ள பாவத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் அந்த லோகத்தில் பிறப்பார்கள். மதுராவிலோ, துவாரகாவிலோ, பிருந்தாவனத்திலோ அவர்கள் பிறப்பார்கள். ஸோ இந்த அருவவாதிகள், அதாவது பகவான் கிருஷ்ணர் எதிரியா நினைக்கக்கூடியவர்கள், பகவான் கிருஷ்ணரால் தண்டிக்கப்பட்டோ அல்லது பகவான் கிருஷ்ணரின் பக்தரால் தண்டிக்கப்பட்டோ மரணம் அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் பிரம்ம ஜோதியில் கலப்பார்கள், பிரம்ம ஜோதியில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த ஆனந்தமும் கிடைக்காது, பிரம்ம ஜோதியில் எந்த ஆனந்தமும் கிடைக்காத காரணத்தினால் அவர்களை இந்த மறுபடியும் இந்த பௌதிக உலகத்திற்கு பிறவி எடுத்து ஒரு பிறந்த பெரிய சாமியாராகவோ ஒரு பெரிய சன்னியாசியாகவோ பிறவி எடுத்து அவர்கள் ஆசிரமங்கள் அமைத்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக வருவார்கள். பார்த்தீர்களே, ஆனால் அநாத ஆசிரமங்களோ அல்லது இது ஸ்கூலோ காலேஜோ ஹாஸ்பிட்டலோ போன்ற பௌதிகமான செயல்களில் ஈடுபடுவார்கள், அரசியல் கூட ஈடுபடுவார்கள். இந்த பிரம்ம ஜோதியிலிருந்து கீழே விழுந்த ஆத்மாக்கள் இவ்வாறு மறுபடியும் பௌதிக விஷயங்களில் ஈடுபடுவார்கள். இந்த ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் பண்ணுறதோ, ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறதோ அல்லது போன்ற விஷயங்கள் ஈடுபடுவார்கள். பிரம்மஜோதியில் கிளை விழுந்த ஆத்மாக்கள். ஸோ இப்போ நம்ம சாய்பாபாவை பார்க்குறோம், புட்டபர்த்தி சாய்பாபாவை பார்க்குறோம். அவர் என்ன பண்ணியிருக்கார்? ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கார், ஸ்கூல் ஓப்பன் பண்ணிக்கிறார், காலேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறார், இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறார். ஒரு புது தொண்டு அரசியல் ஈடுபடுறார். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இவர் பிரம்ம ஜோதியிலிருந்து விடப்பட்ட ஒரு ஆத்மாவாக இருக்கலாம், பகவான் கிருஷ்ணரின் எதிரியாக இருக்கலாம். இவர் எதிரியாக இருப்பதால் அவர் பகவான் கிருஷ்ணரால் தண்டிக்கப்பட்டிருக்கலாம். இவர் மோட்சம் பிரம்மஜோதியில் கலந்திருக்கலாம். அவர் பிரம்மஜோதியில மறுபடியும் கீழே விழுந்திருக்கலாம். விழுந்து இவர் இங்கே ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டலு அரசியல் ஈடுபட்டு இருக்காரு. புட்டபர்த்தி சாய்பாபா அநேக கடவுள் என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ உலகம் முழுதும் அவருடைய வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, சிறுடி சாய்பாபா, இவங்கெல்லாம் அருவவாதிகள். இவங்கெல்லாம் பிரம்மஜோதியிலிருந்து கீழே விழப்பட்ட ஆத்மாக்களாக இருக்கலாம். இவங்க கிருஷ்ணர்களுக்கு அபராதம், மாயாவாதிகள் கிருஷ்ணருக்கு அபராதம் செய்தவர்கள். அதனால மாயாவாதிகளின் வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடாது, மாயாவாதிகளின் சொற்பொழிவுகளை கேட்கக்கூடாது, அவங்களோட வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடாது. மாயாவாதிகளை கேட்டோம்னா நம்ம எல்லாமே முடிஞ்சு போயிடும், ஆன்மீக வாழ்க்கை மறந்துடுவோம். ஸோ இந்த பிரம்மஜோதியில் கலக்கக்கூடிய இந்த மாயாவாதிகள், பிரம்மஜோதியில் கலக்கக்கூடிய கிருஷ்ண அபராதிகள், கிருஷ்ணரால் தண்டனை பெற்றவர்கள், இந்த அரக்கர்கள் பௌதிக உலகத்தில் மறுபடியும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு அந்த திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஆனந்தமும் கிடைக்காது அந்த பிரம்மஜோதியில. அவங்க மறுபடியும் இந்த பௌதிக பிறவி எடுப்பாங்க. ஆனா பக்தர்கள் மறுபடியும் பிறவி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிரந்தரமா வைகுண்ட லோகத்திலயோ அல்லது துவாரகாலையோ மதுராலையோ பிருந்தாவனத்திலயோ கோகுலத்திலயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, பிறவி எடுப்பாங்க. அவங்க இறைவனின் திருநாட்டை அடைவதுடன் இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பி வரும் அபாயத்திலிருந்து விடுபடுகின்றான். இந்த பௌதிக உலகத்திற்கு மீண்டும் அவன் திரும்பி வர்றதில்லை. பிரம்ம சமிதியில் 5.33 கடவுளுக்கு பற்பல ரூபங்களும் அவதாரங்களும் இருப்பதாக விளக்கப்பட்டுள்ளது. அத்வைத்தம், அச்சுத்தம், அனாதி அனந்த ரூபம். இறைவனுக்கு அநேக தெய்வீக குண ரூபங்கள் இருப்பினும் அவர்கள் அனைவரும் ஒரே முழுமுதற் கடவுளே. பௌதிக அறிஞர்களாலும் அனுபவத்தை நம்பும் தத்துவ ஞானிகளாலும் இதனை கிரகித்துக் கொள்ள இயலாத போதிலும் இந்த உண்மை உறுதியான நம்பிக்கையுடன் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தில் புரோஷ போதினி உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஏகோ தேவோ நித்ய லீலானுரக்தோ பக்த வியாபி பக்த ருத்யந்தராத்மா. ஒரே பரமபுருஷ பகவான் தனது களங்கமற்ற பக்தர்களுடன் பற்பல தெய்வீக ரூபங்களின் மூலம் நித்தியமாக லீலை புரிகின்றார். இதே வேத கருத்து கீதையின் பதத்தில் பகவானாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வுண்மையை வேதங்கள் மற்றும் பரமபுருஷ பகவானின் அதிகார பலத்தால் ஏற்றுக்கொள்பவனும் தத்துவ கற்பனைகளில் காலத்தை
இவ்வுண்மையை நம்பிக்கையுடன் ஏற்பதால் ஒருவன் சந்தேகமின்றி முக்தி அடைகின்றான். தத்துவம் அசி என்னும் வேத கருத்து இவ்விஷயத்தில் பொருந்தும். பகவான் கிருஷ்ணரை பரமனாக ஏற்பவன் அல்லது அவனிடம் சென்று நீரே பரபிரம்மன் பரமபுருஷன் என்று கூறுபவன் உடனே முக்தி சேருவது நிச்சயம். இதன் விளைவாக அவன் பகவானுடனான தெய்வீக உறவில் நுழைவது உறுதி. வேறு விதமாக கூறினால் இத்தகு நம்பிக்கையுடன் பக்தன் பக்குவ நிலை அடைகிறான். இது பின்வரும் வேத வாக்கியத்தால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. தமேவ விதித்வாதி மிருத்யும் ஏதி ஞான்யः பந்தா வித்யதே நாய. பரமபுருஷ பகவானை பற்றி அறிவதால் ஒருவன் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு பக்தியின் பக்குவ நிலை அடைய முடியும். இப்பக்குவத்தை அடைவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத் 3.8 பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக அறியாதவர்கள் தமோகுணத்தில் உள்ளனர். தேன் பாட்டிலை வெளியிலிருந்து நக்குவதை போல தங்களது ஜட புலமையினால் பகவத்கீதைக்கு விளக்கம் அளிக்கும் அத்தகு தமோகுண மக்கள் முக்தி பெறுவது சாத்தியமல்ல. இதுவே வேறு வழி இல்லை என்று மேலே கூறப்பட்டதன் பொருளாகும். அனுபவத்தை நம்பும் இத்தகு தத்துவவாதிகள் ஜட உலகில் மிகப்பெரிய பதவிகளை பெற்றாலும் முக்திக்கு தகுதியுடையவர்கள் அல்லர். இத்தகு கர்வமிகு ஏற்றறிஞர்கள் கிருஷ்ண பக்தரின் காரணமற்ற கருணைக்காக காத்திருக்க வேண்டியதுதான். எனவே நம்பிக்கையுடனும் அறிவுடனும் கிருஷ்ண உணர்வை வளர்த்து பக்குவமடைவது அவசியம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம பக்தர்கள் சங்கத்திலே இருக்கணும். பகவான் கிருஷ்ணருக்கு திருப்தி நம்ம அவர் நாமத்தை ஜபம் செய்யணும். அவரோட லீலைகளை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அவர் ஞாபகப்படுத்தினாலே நம்ம ஆன்மீக லோகத்தை நோக்கி நம்ம போகலாம். ஸோ நம்ம மேலும் தொடருவோம். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव की जय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामी इति नामिने। नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकथा दामदाय नगर ग्रामतारिणे। नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिदान्त स्वामी इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्कारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासुदेव गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे। ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பகவத்கீதை 4வது அத்தியாயத்தை தொடர்ந்து பார்ப்போம், தொடர்ந்து வாசிப்போம். ஸோ நேற்று நம்ம அத்தியாயம் 8 பார்த்தோம். இன்னைக்கு அத்தியாயம் 4ஆம் அத்தியாயம் 9ஆம் பதத்தை பார்த்தோம் நேற்று. இன்னைக்கு நம்ம பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம் 10வது பதத்தை பார்ப்போம். वीतराग भय क्रोधा मन्मया मामुपाश्रिताः बहवो ज्ञान तपसा पूता मद्भावம் ஆகதாः. பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுவதும் என்னில் லயித்து என்னை சரணடைந்து பற்பல நபர்கள் என்னை பற்றிய அறிவால் இதற்கு முன் தூய்மை அடைந்துள்ளனர். இவ்வாறாக அவர்கள் எல்லாரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்களாயினர். பொருளுரை அசபக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மேலே கூறப்பட்டுள்ளபடி பௌதிகத்தால் அதிகமான பாதிக்கப்பட்டுள்ளவன் பரமபூர்ண உண்மையின் வியக்தித்துவத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். உடலை சார்ந்த வாழ்வில் பற்று கொண்டுள்ள மக்கள் பரமன் எவ்வாறு ஒரு நபராக இருக்க முடியும் என்பதை அறிவது ஏறக்குறைய அசாத்தியமாகும். ஏனெனில் அவர்கள் அந்த அளவிற்கு பௌதிகத்தில் மூழ்கியுள்ளனர்.
பூரண அறிவுடனும் நித்தியமான ஆனந்தத்துடனும் அழிவற்ற திவ்யமான உடல் ஒன்று இருக்கக்கூடும் என்பதை இத்தகைய பௌதிகவாதியினால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. பௌதிக கண்ணோட்டத்தில் உடல் அழிவுக்குட்பட்டது, அறியாமை நிறைந்தது, துன்பமயமானது. எனவே சாதாரண மக்களிடம் பகவானின் தனிப்பட்ட ரூபத்தை பற்றி கூறும்போது அவர்கள் அதே உடல் உணர்வையே மனதில் கொண்டுள்ளனர். ஜட உணர்வில் இருக்கும் அத்தகு மக்கள் பிரம்மாண்டமான பௌதிக தோற்றத்தையே கடவுளாக நினைக்கின்றனர். எனவே கடவுளுக்கு உருவமில்லை என்று கூறுகின்றனர். ஜடத்தில் மூழ்கி இருக்கும் காரணத்தால் முக்திக்கு பிறகும் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்னும் கருத்து அவர்களை அச்சமூட்டுகின்றது. தனித்தன்மையும் व्यक्तिத்துவமும் ஆன்மீக வாழ்விலும் உண்டு என்பதை அவர்கள் கேள்வியுறும்போது மீண்டும் வியக்திகளாவதை எண்ணி அச்சமுற்று அருவ சூன்யத்தில் ஐக்கியமாகிவிட விரும்புவது இயற்கையே. ஆத்மாக்களை கடலில் கலந்துவிடும் நீர்க்குமிழ்களுக்கு அவர்கள் ஒப்பிடுகின்றனர். வியக்தித்துவமின்றி அடையக்கூடிய ஆன்மீக நிலையின் பக்குவம் அவ்வளவே. ஆன்மீக வாழ்வின் பக்குவ ஞானமில்லாத பயம் கொண்ட நிலை இது. இது மட்டுமின்றி ஆன்மீக நிலை என்று ஒன்றிருப்பதையே புரிந்து கொள்ள முடியாத பலரும் உண்டு. பற்பல கொள்கைகளாலும் வெவ்வேறு தத்துவ கற்பனைகளின் முரண்பாடுகளாலும் மிகுந்த குழப்பமுற்று இவர்கள் வெறுப்பும் கோபமும் கொண்டு உயர்ந்த காரணம் எதுவும் கிடையாது, அனைத்தும் இறுதியில் சூன்யமே என்று முட்டாள்தனமாக முடிவெடுக்கின்றனர். இத்தகைய மக்கள் நோயுற்ற வாழ்க்கை வாழ்கின்றனர். சிலர் பௌதீகத்தில் அதிக பற்றுதல் கொண்டிருப்பதால் ஆன்மீக வாழ்வை கண்டு கொள்வதில்லை. சிலர் உயர் ஆன்மீக மூலத்துடன் இரண்டர கலக்க விரும்புகின்றனர். வேறு சிலர் பலவித ஆன்மீக கற்பனைகளினால் விரக்தியுற்று கோபமடைந்து எதையுமே நம்பாதவர்களாக உள்ளனர். இந்த கடைசி வகுப்பை சேர்ந்தவர்கள் போதைப் பொருள்களிடம் தஞ்சமடைகின்றனர். இவர்களது உணர்ச்சி பூர்வமான கற்பனைகள் சில சமயங்களில் ஆன்மீக தரிசனங்களாக ஏற்கப்படுகின்றன. ஆன்மீக வாழ்வை புறக்கணித்தல், ஆன்மீக தனித்துவத்தை கண்டு பயப்படுதல், விரக்தியான வாழ்வினால் எழும் சூன்யத்திற்கான எண்ணம் பற்றுதலின் இம்மூன்று நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும். ஜட நோக்கம் கொண்ட வாழ்வின் இந்த மூன்று நிலைகளிலிருந்து விடுபட பக்தி தொண்டின் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டலின்படி கடைபிடித்து பகவானிடம் முழுமையாக தஞ்சமடைய வேண்டும். பக்தி தொண்டின் இறுதி நிலை பாவ இறைவனின் மீது திவ்யமான அன்பு என்று அழைக்கப்படுகின்றது. பக்தி தொண்டு குறித்த விஞ்ஞானத்தை விளக்கும் பக்தி ரசாமிருத சிந்து 1.4.15.16 எனும் நூலின்படி ஆதோ ஸ்ரத்தா ததஹ சாது சங்கோ பஜன கிரியா ததோ அனர்த்த நிவృத்த ஸ்யாத் ததோ நிஷ்டா ருச்சிஸ்ததஹ அதா சக்திஸ்ததோ பாவஸ்ததஹ பிரேமாப்யுதாஞ்சாதி சாதகானம் அயம் பிரேம்னஹ பிராதுர்பாவே பவேத் க்ரமஹ ये यथा मां प्रपद्यन्ते मातांस्तथैव भजाम्यहम् मम वर्तमानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः. என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற்போல் நான் அனைவருக்கும் பலன் அளிக்கின்றேன். ருதாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியையே பின்பற்றுகின்றனர். பொருளுரை அசபக்திதன் சம்ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பொருளுரை: ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை அவரது பல்வேறு தோற்றங்களின் மூலம் தேடிக்கொண்டுள்ளனர். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் அவரது உருவமற்ற பிரம்ம ஜோதியாகவும் அணுத்துகள்கள் உட்பட எல்லாவற்றிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவாகவும் ஓரளவிற்கு உணரப்படுகின்றார். ஆனால் தனது தூய பக்தரால் மட்டுமே கிருஷ்ணர் உண்மையாக உணரப்படுகிறார். எனவே ஒவ்வொருவரது உணர்விற்கும் அவரை லட்சியமாதலால் தத்தம் ஆவலுக்கேற்ப உறவாடுவதில் ஒவ்வொருவரும் திருப்தி அடைகின்றனர். திவ்யமான உலகிலும் தனது தூய பக்தர்களுடன் அவரவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப திவ்யமான மனப்பான்மையுடன் உறவாடுகிறார். ஒரு பக்தர் கிருஷ்ணரை உன்னத எஜமானராகவும், மற்றவர் தனது நெருங்கிய தோழனாகவும், மற்றொருவர் தனது மகனாகவும், மேலும் ஒருவர் தனது காதலனாகவும் விரும்பலாம். தன்னிடம் அவர்களுக்கு உள்ள ஆழ்ந்த அன்பிற்கேற்ப அவர் எல்லா பக்தர்களுக்கும் பாகுபாடின்றி பலனளிக்கின்றார். பௌதிக உலகிலும் இதே போன்ற உணர்வு பரிமாற்றங்கள் உண்டு. வழிபடுவோருக்கு ஏற்ப பல்வேறு வழிகளில் பகவான் சரிசமமாக பரிமாற்றம் செய்கின்றார். தூய பக்தர்கள் ஆன்மீக உலகிலும் சரி, பௌதிக உலகிலும் சரி, பகவானுடன் நேரடியாக உறவு கொண்டு கைங்கரியம் செய்வதால் அவரது அன்பு தொண்டில் திவ்யமான ஆனந்தத்தை அடைகின்றனர்.
தங்களது தனித்துவத்தை இழந்து ஆன்மீக தற்கொலை செய்து கொள்ள விரும்பும் அருவவாதிகளுக்கும் தனது தேஜஸில் அவர்களை கிரகித்துக் கொள்வதன் மூலம் கிருஷ்ணர் உதவுகின்றார். இத்தகு அருவவாதிகள் ஆனந்தமயமான முழுமுதற் கடவுள் நித்திய உருவத்தை ஏற்க மறுக்கின்றனர். எனவே தங்களது தனித்துவத்தை அழித்து கொண்ட இவர்களால் இறைவனின் திவ்யமான கைங்கரியத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்க இயலாது. இவர்களில் சிலர் அருவ நிலையிலும் ஸ்திரமாக வசிக்க இயலாமல் செயல்களுக்கான தங்களது ஆழமான விருப்பங்களை வெளிக்காட்ட மீண்டும் பௌதிக தளத்திற்கு திரும்பி விடுகின்றனர். ஆன்மீக உலகங்களில் இவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. பதிலாக இப்பௌதிக உலகில் செயல்பட மீண்டும் வாய்ப்பளிக்கப்படுகிறது. பலனை எதிர்பார்த்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்பவர்களுக்கு யாகங்களின் இறைவன் என்ற முறையில் அதற்கு உண்டான பலனை அளிக்கிறார் பகவான். மேலும் சித்திகளை நாடும் யோகிகளுக்கு அத்தகு சக்திகள் அளிக்கப்படுகின்றன. வேறு விதமாக கூறினால் வெற்றி பெற விரும்பும் அனைவருமே அவரது கருணையை நம்பியுள்ளனர். பலவிதமான ஆன்மீக முறைகள் அனைத்தும் ஒரே பாதையில் அடையப்படும் வெற்றியின் வெவ்வேறு நிலைகளாகும். எனவே கிருஷ்ண உணர்வு என்னும் உயர்ந்த பக்குவத்தை வந்தடையும் வரை மற்ற எல்லா பயிற்சிகளும் பூர்ணமற்றவை. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 2.3.10 கூறப்பட்டுள்ளது. அகாமஹ சர்வ காமோ வா மோக்ஷ காம உதாரதீஹி தீவ்ரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். ஒருவன் ஆசையற்றவனாக பக்தனின் நிலை எல்லாவித பலன் தரும் விளைவுகளில் ஆசையுடையவனாக அல்லது முக்தியை விரும்புவனாக இருந்தாலும் பக்குவத்தின் உன்னத நிலையான கிருஷ்ண உணர்வை அடைவதற்காக எல்லா முயற்சிகளுடன் பரமபுருஷ பகவானை வழிபட முயற்சிக்க வேண்டும். ஸோ இது பாத்தீங்கன்னா பற்றுதலும் பயமும் கோபமும் இவற்றிலிருந்து நம்ம விடுபட்டுறணும். ரெண்டாவது, பகவான் கிருஷ்ணரில் லயித்திருக்க வேண்டும், அவரிடம் சரணடைய வேண்டும். இப்படி சரணடைந்த பற்பல நபர்கள் அவர்கிட்ட அவருடைய பற்றி அறிவால் இதற்கு முன் தூய்மை அடைந்துள்ளனர். இவ்வாறாக அவர்கள் எல்லாரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பற்றுதல், பயம், கோபம் இவற்றில் விடுபட்டு முழுவதும் பகவான் கிருஷ்ணரில் சரணடைந்து அவருடைய லயித்து அவரிடம் சரணடைந்து பற்பல நகர்கள் அவரோட பற்றி அறிவால் தூய்மை அடைந்திருக்கிறாங்க. ஸோ அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர்ல திவ்யமான அன்புடையவர்களா இருக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம உலகத்தின் இந்த பௌதிக உலகத்து மேல பற்றுதல் கொள்ளக்கூடாது. இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய தீயவர்களை பார்த்து பயப்படக்கூடாது, மாயையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அதே மாதிரி தீயவர்களை பார்த்து நம்ம கோபமும் கொள்ளக்கூடாது. ஸோ நம்ம பகவான் கிருஷ்ணரை பத்தி நம்ம அவரை நினைச்சிட்டு இருக்கணும். அவர்கிட்ட சரணடைஞ்சிடணும். அப்புறம் அவரை பத்தி நம்ம அறிவு பெற வேண்டும். அப்படி பெறந்தால் நம்ம தூய்மை அடைகிறோம். இப்படி நம்ம அவரை பத்தி இப்படி தூய்மை அடைந்த பிறகு அவர் மீது திவ்யமான அன்புடையவர்களா நம்ம ஆகிறோம். ஸோ அடுத்த பதம், என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல் நான் அனைவருக்கும் பலன் அளிக்கின்றேன். பகவான் கிருஷ்ணர் யாரெல்லாம் எப்படி சரணடைகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அவருக்கு பலன் கொடுக்கிறார். அதே மாதிரி எல்லா விதத்திலும் என்னையே எல்லாருமே அவரை தான் பின்பற்றுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் பல்வேறு விஷயங்களுக்காக பகவான் கிட்ட போறாங்க. ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்னாசு ஞானேச்ச பரதர்ஷபா. ஆர்த்தோ அர்த்தாஸ்தி, அதாவது ஆர்த்தோன்னா சில பேர் சில பேர் பணம் எதிர்பார்க்குறாங்க, சில பேர் படிப்பு எதிர்பார்க்குறாங்க, சில பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, சில பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, சில பேர் ஞானத்தை எதிர்பார்க்குறாங்க. ஸோ பல்வேறு விஷயத்த பல்வேறு நபர்கள் எதிர்பார்க்குறாங்க. அது 7ஆம் அத்தியாயத்தில் வரும். 4 விதமான பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரோட சரணடைவாங்க. சில பேர் பொருள் எதிர்பார்க்குறாங்க, பணம் எதிர்பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கிறாங்க, ஒரு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கடினமான நிலை இருக்கு. அப்போ பகவான் கிருஷ்ணர் சரணாகதி அடைகிறாங்க. அவங்க ஒரு பணத்தை எதிர்பார்க்குறவங்க, அவங்க ஆர்த்தோ அர்த்தாஸ்தி ஜிக்னாசு ஞானிச்ச. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொருள் எதிர்பார்க்குறவங்க ஒரு விதமானவர்கள். அப்புறம் சில பேர் உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு ஆர்வமாக பகவான் கிருஷ்ணர் அடைகிறாங்க. அது ஒரு விதமான பக்தர்கள். ஞானிகள், ஸோ ஞானிகளும் பகவான் கிருஷ்ண சரணாகதி அடைகிறாங்க. இந்த மாதிரி 4 விதமான பக்தர்கள். இன்னொருத்தர் என்னன்னா, ஸோ பகவான் கிருஷ்ணர்
4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர்கள் ஆவர்கள். ஸோ 4 விதமான மக்கள் வந்து பகவான் கிருஷ்ணர்கிட்ட தொண்டு செய்கிறாங்க, சரணாகதி அடைகிறாங்க. யாருன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க. இப்போ ரொம்ப ஏதாவது திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஏதாவது இப்போ கொரோனா வைரஸ் வந்திருக்கு, இந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணர்கிட்ட நிறைய பேர் சரணாகதி அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ துயருற்றோர், துயராக இருக்கிற சுனாமி, ஆழ்பேரளி, ஆழிப்பேரளி, ஏதாவது நோய் வருது, ஏதாவது சுனாமி வருது, அல்லது வேற ஏதாவது பூகம்பம் வருது, அந்த மாதிரி நேரத்தில் வந்து பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. சில பேர் துயருற்றோர். சில பேர் வந்து பிஸ்னஸ் லாஸ்ல இருக்கு, பிஸ்னஸ்ல ரொம்ப கடன் வாங்கி கடன் தொல்லையா இருக்கு, அந்த நேரத்தில் வந்து பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைகிறாங்க, அவங்க ஒருத்தர். அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்பு செலவுக்கோ, கல்யாண செலவுக்கோ, அல்லது வேற ஏதாவது வேற வீடு கட்டுறதுக்கு ஏதோ செலவுக்காக வந்து பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்து சரணாகதி அடைகிறாங்க. சில பேர் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை விரும்புவார்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேள்வியுடையவர்கள். சில விஷயத்த, அதாவது இந்த உலகத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, யார் உருவாக்குற, யார் வந்து படைத்து காத்து அழிக்கிறாங்க, சில விஷயத்து என்ன நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில பேர் வந்து பகவான் கிருஷ்ணர் சரணாகதி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தை வந்து யார் அந்த பரிபூர்ண நபர், யாரு கிருஷ்ணர், யாரு அவரோட லீலைகள் என்ன, அவர் எதுக்காக அவதரிக்கிறார் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக சில பேர் வந்து பூரணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் அவர்கள் ஞானிகள். ஸோ 4 விதமான மக்கள் வந்து பகவான் கிருஷ்ணரோட சரணாகதி அடைகிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாமே வந்து பின்பற்றுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3 குணங்கள் இருக்கு. 3 குணங்களுக்கும் அவரோட தான் 3 குணத்தை உருவாக்கி இருக்கிறார். பிரம்மாவாக படைக்கிறார், சிவபெருமானாக அழிக்கிறார், விஷ்ணுவாக பாதுகாக்கிறார். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த 3 குணங்களுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி போகுது. காலத்தின் பிடியிலும் குணத்தின் பிடியிலும் நம்ம ஏற்கனவே இருக்க சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த 3 குணங்களை உருவாக்கினது அவர் தான். ஸோ அந்த 3 குணங்கள் பிடியில தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அப்புறம் காலத்தின் பிடியில இருக்கிறோம். இந்த காலமும் அவரின் பிடியில தான், பகவான் கிருஷ்ணர் கண்ட்ரோல தான் அந்த காலம் இருக்கு. பகவான் கிருஷ்ணர் கண்ட்ரோல தான் அந்த 3 குணங்கள் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து அவர் கீழே தான் இருக்கோம். எல்லாமே வந்து பகவான் கிருஷ்ணரோட வழி தான் பின்பற்றுறாங்க. காங்க்ஷந்தः கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாः क्षिप्रं हि मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा. பலன் தரும் செயல்களில் வெற்றியை விரும்பும் இவ்வுலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். இவ்வுலகில் இத்தகு செயல்களுக்கு விரைவில் பலன்கள் கிடைப்பது உண்மையே. பொருளுரை தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். இப்பௌதிக உலகின் தேவர்களை பற்றி மாபெரும் தவறான எண்ணம் நிலவிக் கொண்டுள்ளது. அறிவில் குன்றியவர்கள் மாபெரும் பண்டிதர்களாக அறியப்படும் போதிலும் தேவர்களை முழுமுதற் கடவுளின் பல்வேறு ரூபங்களாக கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் தேவர்கள் பகவானின் பல்வேறு ரூபங்கள் அல்ல, மாறாக பகவானின் பல்வேறு அம்சங்கள். கடவுள் ஒருவரே, ஆனால் அவரது அம்சங்கள் பற்பல. வேதங்கள் நித்யோ நித்யானாம், கடவுள் ஒருவரே என்று கூறுகின்றன. ஈஸ்வரக பரம கிருஷ்ணர் மட்டுமே பரமபுருஷ பகவான். தேவர்களோ பௌதிக உலகை பராமரிப்பதற்காக சக்தி அளிக்கப்பட்டவர்கள். பௌதிக சக்தியின் பல நிலைகளில் விளங்கும் இந்த தேவர்கள் அனைவரும் ஜீவாத்மாக்களே. இவர்கள் முழுமுதற் கடவுளான நாராயணர், விஷ்ணு அல்லது கிருஷ்ணருக்கு இணையாக முடியாது. முழுமுதற் கடவுளையும் தேவர்களையும் ஒரே தளத்தில் எண்ணுபவன் நாத்திகன், பாஷாண்டி என்று அழைக்கப்படுகிறான். பிரம்மா, சிவன் போன்ற மாபெரும் தேவர்களை கூட முழுமுதற் கடவுளுடன் ஒப்பிட முடியாது. உண்மையில் பிரம்மா, சிவன் போன்ற தேவர்களும் பகவானை வழிபடுகின்றனர். சிவவிரிஞ்சி நுத்தம். மேலும் மனிதனை கடவுளாக கருதும் கொள்கைகளாலும் ஆந்த்ரோமார்பிசம், மிருகங்களை வழிபடும் கொள்கைகளாலும் ஜூவோமார்பிசம் பாதிக்கப்பட்ட முட்டாள் மக்கள், மனித தலைவர்கள் பலரை வணங்குவது கவனிக்கத்தக்கதாகும். இஹ தேவதாக என்பது பௌதிக உலகின் சக்தி வாய்ந்த மனிதனையோ தேவரையோ குறிக்கும். ஆனால் பரமபுருஷ பகவானான நாராயணர், விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் இவ்வுலகை சேர்ந்தவர் அல்ல. அவர் பௌதிக படைப்பிற்கு அப்பாற்பட்டவர். அருவவாதிகளின் தலைவரான ஸ்ரீபாத சங்கராச்சாரியரும் நாராயணர், கிருஷ்ணர் பௌதிக படைப்பிற்கு அப்பாற்பட்டவர் என்பதை ஆமோதிக்கின்றார். எனினும் உடனடி பலன்களை விரும்பும் முட்டாள்கள் ஹிருதஜ்ஞான தேவர்களை வழிபடுகின்றனர். அதனால் பலன்களையும் பெறுகின்றனர்.
ஆனால் அடையப்பட்ட பலன்கள் தற்காலிகமானவை என்பதையும் மதி குன்றியவர்களுக்கானது என்பதையும் அவர்கள் அறிவதில்லை. அறிவுள்ள மனிதன் கிருஷ்ண உணர்வில் உள்ளான். உடனடி தற்காலிக தேவைக்காக முக்கியத்துவமற்ற தேவர்களை அணுக வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. பௌதிக உலகின் தேவர்களும் அவர்களை வழிபடுபவர்களும் உலகம் அழியும் போது அழிந்து விடுவர். தேவர்களால் வழங்கப்படும் வரங்கள் பௌதிகமானதும் தற்காலிகமானதுமாகும். பௌதிக உலகங்களும் அவற்றில் வசிப்போரும் தேவர்கள் மற்றும் அவர்களை வழிபடுவோர் உட்பட பிரபஞ்ச கடலின் நீர்க்குமிழிகளை போன்றவர்கள். இருந்தும் மனித சமுதாயம் நிலம், குடும்பம், மகிழ்ச்சி தரும் பொருள்கள் போன்ற தற்காலிகமான பௌதீக செல்வங்களை சேர்ப்பதற்கு பித்து பிடித்து அலைகின்றது. இத்தகைய நிலையற்ற செல்வங்களை பெற விரும்பும் மக்கள் தேவர்களையோ இவ்வுலகின் பலம் பெற்ற தலைவர்களையோ வழிபடுகின்றனர். ஓர் அரசியல் தலைவரை வழிபட்டு அரசாங்கத்தில் மந்திரி பதவி கிடைத்தாலே அதை மாபெரும் வரப்பிரசாதமாக எண்ணுகிறான் மனிதன். எனவே தற்காலிக வரங்களை பெறுவதற்காக தலைவர்களையும் பெரும் புள்ளிகளையும் விழுந்து வணங்குகின்றனர். அதன் மூலம் பலனும் அடைகின்றனர். பௌதீக வாழ்வின் துன்பங்களுக்கு நிரந்தர தீர்வளிக்கக்கூடிய கிருஷ்ண உணர்வில் இத்தகு முட்டாள்கள் விருப்பம் காட்டுவதில்லை. இவர்கள் அனைவரும் புலனின்பத்தை விரும்புபவர்களே. புலனுகர்ச்சிக்கான சிற்சில வசதிகளை பெறும் ஆசையில் சக்தி பெற்ற ஜீவாத்மாக்களான தேவர்களை வழிபடுகின்றனர். கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் காட்டும் மக்கள் அரிது என்பதை இப்பதம் குறிப்பிடுகின்றது. பெரும்பாலான மக்கள் பௌதிக இன்பத்தில் நாட்டமுடையவர்கள். எனவே சக்தி வாய்ந்த மற்றொரு ஜீவாத்மாவை வழிபடுகின்றனர். ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளவா அறிவு கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவர்களை வழிபடுறாங்க, அல்ல மனிதர்களை வழிபடுறாங்க, பிசாசுகளை வழிபடுறாங்க, அந்த மாதிரி யாரையோ ஒருத்தர் வழிபடுறாங்க. அதனால அவங்களுக்கு சில பலனும் கிடைக்குது. ஸோ அவங்க உடனடியான பலன்கள் வேணும்னு நினைக்கிறாங்க. சில பார்த்தீங்கன்னா உடனடியான பலன் வேணுன்றதுக்காக அரசியல்வாதி பின்னாடி போவாங்க. உடனடியான பலன் வேணுன்றதுக்காக நடிகர்கள் பின்னாடியோ நடிகர்கள் பின்னாடியோ அல்ல சினிமா ஒரு தொழிலதிபர்கள் பின்னாடியோ அல்லது ஒரு கிரிக்கெட்டை விளையாடக்கூடிய யாரோ ஒரு நபர்கள் பின்னாடியோ யாரோ ஒரு தேவதைகள் பின்னாடியோ போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு தற்காலிகமான பலன் கிடைக்கணுன்றதுக்காக அந்த தேவதைகள் பின்னாடி போறாங்க, அல்லது மனிதர்கள் பின்னாடி போறாங்க, சக்தி வாய்ந்த மனிதர்கள் பின்னாடி போறாங்க, சக்தி வாய்ந்த தேவதைகள் பின்னாடி போறாங்க, அதாவது துர்தேவதைகள் பின்னாடி கூட போறாங்க, அதாவது பிசாசுகள் பின்னாடி கூட போறாங்க, பேய்கள் பின்னாடி கூட போறாங்க சில பேர். அதனால அவங்களுக்கு சில பலன்கள் கிடைக்குது. ஆனா அது தற்காலிகமான விஷயம். தற்காலிகமான விஷயத்துக்காக சில பேர் மாந்திரிகவாதிகள் கிட்ட போறாங்க. தற்காலிகமான விஷயத்துக்காக சில பேர் அரசியல்வாதி கிட்ட போறாங்க. தற்காலிகமான விஷயத்துக்கிட்ட சில பேர் பாத்தீங்கன்னா தேவதைகள் கிட்ட போறாங்க. ஸோ யாருமே நிரந்தரமான விஷயத்துக்காக கிருஷ்ணர்கிட்ட போக மாட்டேன்றாங்க. ஸோ இதான் கிருஷ்ண பக்தர்கள் தான் கிருஷ்ணர்கிட்ட போறாங்க. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த உலகத்துல ஏதோ தற்காலிகமான விஷயத்து மேல மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. ஸோ மதுவோ மாதுவோ சூதாட்டமோ மாமிசமோ ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்க. கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பொருள் சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக சில பேர்கிட்ட போறாங்க. சில பேர் தேவதைகள் கிட்ட போறாங்க, அல்லது வேற ஏதோ அரசியல்வாதி கிட்ட போறாங்க, அல்லது வேற யாரோ செல்வந்தர்கள் மாந்திரிகர்கள் கிட்ட கூட போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ மது, பெண்கள் ஆசை மேல, அல்லது பெண் ஆசை, பொன் ஆசை, மண் ஆசை, மது, மாது, சூதாட்டம், மாமிசம் போன்ற பல்வேறு விஷயத்துக்காக பல்வேறு நபர்கள்கிட்ட போய் அவங்க வேண்டுறாங்க. பார்த்தீங்கன்னா கலிபுருஷன் இப்ப நம்மள ஆட்சி செய்யறார். ஸோ அவரின் பிடியில் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ கலிபுருஷன் ஆட்சியில் அவரை பின்தொடர்பவர்கள் எளிதில் உயர்ந்த நிலையில் அடைகின்றனர். ஸோ மது, மாது, சூது, மாமிசம்ன்றத எல்லா இடத்தையும் பரப்பி விட்டுருக்கிறார் கலிபுருஷன். அவரை பின்தொடர்பவர்கள் எளிதில் மிக உயர்ந்த நிலையிലേക്ക് அடைகின்றனர். அது ஒரு விதமான தேவதை வழிபாடு தான், துர்தேவதை வழிபாடுன்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு விதமான தேவதை வழிபாடு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் பகவான் கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் வழிபாட்டீங்கன்னா நிரந்தரமான விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு. பகவான் கிருஷ்ணனை வழிபாட்டினா நிரந்தரமான விஷயம் கிடைக்கும். இந்த பிறப்பு இறப்பு நோய் என்ற சக்கரத்துலேருந்து நம்ம விடுபட்டு ஆன்மீக உலகத்தை அடைஞ்சிடலாம். இந்த தேவதைகளை வழிபாட்டிங்கனாலும் சரி, இல்லை ஏதோ துர்தேவதைகளை வழிபாட்டிங்கன்னா, அல்லது அரசியல்வாதிகளையோ வேற யாரோ செல்வந்தர் சக்தி வாய்ந்த ஜீவாத்மாக்களை வழிபாட்டிங்கன்னா கிடைக்கூடிய பலன்கள் தற்காலிகமானவை.
அது வந்து பௌதிகமானவை, நிரந்தரமானவை கிடையாது. அது வந்து மேலும் மேலும் துன்பத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதில் இருக்கு. நம்ம வந்து மேலும் மேலும் இந்த பௌதிக உலகத்தில் பிணைக்கப்படுகிறோம். மேலும் மேலும் நம் பௌதிக உலகத்தில் நாம் வந்து துன்பப்பட்டே ஆக வேண்டும். அந்த பலன்களை கிடைத்தாலும் அது தற்காலிகமான பலன்கள். அது வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது, நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஸோ பகவான் கிருஷ்ணரை வழிபாட்டிங்கன்னா தான் வந்து நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியும். பகவான் கிருஷ்ணரை வழிபாட்டிங்கன்னா மாத்திரம்தான் நீங்கள் வந்து இன்பமாக இருக்க முடியும். பகவான் கிருஷ்ணரை வழிபாட்டிங்கன்னா மாத்திரம்தான் நீங்கள் வந்து இந்த பிறப்பு இறப்புன்ற சக்கரத்தில் வெளிப்பட்டு நீங்கள் ஆன்மீக உலகத்தை அடையலாம். ஆன்மீக உலகத்தில் வந்து பயமே கிடையாது, துன்பமே கிடையாது, எந்த நோயும் கிடையாது, எந்த வயசும் ஆகுறதில்ல. அதெல்லாம் நிரந்தரமாக இளைஞர்களை போல இருப்பாங்க ஆன்மீக உலகத்தில். ஆனால் பௌதிக உலகத்தில் எல்லாருமே வந்து நோய் வருது, வயசாகுது, எல்லாரும் மரணம் அடைகிறாங்க, எல்லாருமே அறியாமல் இருக்கிறாங்க, துன்பமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் எல்லாம் வந்து ஒரு காணல் நீரை போன்றது, பாலைவனத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காணல் நீரை போன்றது. இங்கே வந்து அனைத்தும் துன்பமானது தான். துக்காலயம் அசாஸ்வத்தம் என்று பகவான் கிருஷ்ணரே இந்த உலகத்தை பற்றி சொல்லிவிட்டார். இந்த பௌதிக உலகத்தை பற்றி துன்பங்கள் நிறைந்ததுன்னு சொல்லிவிட்டார், பிறகு தற்காலிகமானது என்று சொல்லிவிட்டார். அதனால் நாம் வந்து துன்பங்கள் நிறைந்த உலகத்தில் எதுக்காக நம்ம எதையும் வேண்ட வேண்டும்? தற்காலிகமான விஷயத்தை எதுக்காக நாம் வந்து தேவதைகள்கிட்ட வேண்ட வேண்டும்? ஸோ துன்பமான உலகம், தற்காலிகமான உலகம். அதனால் இவ்வுலகத்தில் கிடைக்கும் அனைத்தும் துன்பமானவை, தற்காலிகமான. அதனால் நம்ம வந்து எதுக்காக தற்காலிகமான விஷயத்துக்கு போய் நம்ம வந்து ஒரு தேவதைகளை வழிபட்டு நம்ம பெறணும்? எதுக்காக தற்காலிகமான விஷயத்துக்காக நம்ம போய் இந்த அரசியல்வாதி பின்னாடி போனோம், அல்லது ஏதோ நடிகர்கள் நடிகையோ, அல்லது சினிமா யாரோ ஒருத்தர் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சாமிஜியோ யாரோ ஒருத்தர் பின்னாடி நம்ம எதுக்காக போனோம்? நம்ம பகவான் கிருஷ்ணரோட சரணாகதி அடைந்து அது சிறந்தது இல்லையா? ஸோ பகவான் கிருஷ்ணர் சரணாகதி அடைஞ்சோன்னா நம்ம வந்து அனைத்து நலன்களையும் பெற. அக்காம சர்வ காம மோக்ஷ காம உதாரதிகி. நீங்கள் எதை வேணும்னு கேட்டாலும் நீங்கள் பகவான் கிருஷ்ணர் கொடுப்பார். முக்குலு தாஞ்சலி. முக்தி கூட உங்களுக்கு கொடுக்கறது பகவான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். பகவான் முக்தியை வந்து நம்மக்கிட்ட வந்து வணங்குது. ஸோ பக்தி தான் உயர்ந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எல்லா விருப்பமும் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பகவான் கிருஷ்ணர் தான் வழிபடணும். அக்காம சர்வ காம மோக்ஷ காம, மோட்சம் அடையணுன்ற காமம் இருந்தால் கூட நீங்கள் பகவான் கிருஷ்ணர் தான் வழிபடணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பல்வேறு நபர்களை வழிபடுறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து பகவான் விஷ்ணு தான் எல்லா தேவதைகளுக்கும் தேவாதி தேவன், ஆதி தேவன். ஸோ பிரம்மா சிவன் கூட பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தொண்டாற்றக்கூடியவர்களே. பகவான் பிரம்மா வந்து விஷ்ணுவின் ஒரு புதல்வனாகவும், சிவபெருமான் வந்து பகவான் கிருஷ்ணரின் ஒரு மிகப்பெரிய தொண்டர்களாகவும் கருதப்படுகிறார்கள். சிவபெருமான் வந்து மிகப்பெரிய வைஷ்ணவ பக்தர், மிக சிறந்த வைஷ்ணவ பக்தராக கருதப்படுகிறார் சிவபெருமான். அதனால் நாம் வந்து பிரம்மாவும் சிவன்